இன்டர்நேஷ்னல் ப்ரைஸும் லோக்கல் ப்ரைஸும் எப்படி செக் பண்ணணுங்கிறது தான். நீங்கள் 2 வெப்சைட்டும் பாருங்கள். அப்படி சப்போஸ் புரியலன்னா இன்னொரு வீடியோ போடுறேன். பட் இது வந்து கிளியராகவே இருக்கும் உங்களுக்கு. எப்படி வந்து ஏற போகிறதா இறங்க போகிறதான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பேமெண்ட் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த goldprice.org வெப்சைட் போனேன். ஆல் ஆஃப் அ சடன் பார்த்தீங்கன்னா அந்த லைன் வந்து கீழே ட்ராப் ஆகுது. இந்த மாதிரி ஆச்சுன்னா கோல்டு ஃபால் ஆக போகிறதுன்னு அர்த்தம். டெக்னிக்கல் சார்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த ஏறர்ச்சே பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் லைன் மாதிரி ஏறி இருக்கு. இறங்கறச்சே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இறங்குது. இந்த மாதிரி ஆச்சுனாலே இன்னும் நல்ல ஃபால் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இன்னும் என்ன இருந்தாலும் என்னாலையும் ஃபுல் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் டெக்னிக்கல் சார்ட் இந்த மாதிரி இருக்கிறச்சு எப்போவுமே வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் டே இல்லை 2 நாள் கழிச்சு கம்மியானதுக்கப்புறம் வாங்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபால் ஆகிட்டுருக்கு. ஸோ இது இன்னும் ஃபால் ஆக சான்ஸ் இருக்குது. என்ன நியூஸ் என்னன்னு எனக்கு தெரியாது. பட் இதனால ஃபால் ஆகும். இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு 2 நாள் வெயிட் பண்ணி கூட நீங்கள் வாங்கலாம். அவசரப்பட்டு இன்னைக்கு வாங்கணுங்கிறது இல்லை. யாராவது இப்போது இந்த டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஆன்லைன் சிட் பேமெண்ட் ஆர் எதான கொஞ்சம் தள்ளி வைங்க. நெக்ஸ்ட் டே வச்சிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரேட்டு. கோல்டு வந்து இறங்குறது ஏறுறது எப்படி பார்க்கணும், எந்த டைம் வந்து வாங்கணும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இது பார்த்தீங்கன்னா இது வெப்சைட் வந்து நம்மளோட வெப்சைட் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இனி ரேட்டு நம்ம இந்தியன் ரேட் எழுதியிருக்கோம். இது livechennai.comனு போங்க, அதில் இருக்கும். இப்போது இன்டர்நேஷ்னல் ரேட் வந்து நைட்டு வந்து கம்மியாச்சுன்னா நெக்ஸ்ட் டே நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும். அது எப்படி பார்க்கணுங்கிறது தான் வந்து நான் சொல்லியிருந்தேன். அதுவும் நான் திரும்பி காமிச்சிடுறேன். இங்கே goldprice.orgன்னு கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 0.46. இதுக்கு அப்புறம் முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் வந்து போட்டிருப்பேன் 0.25 இருந்தது. அப்போவே கிளியராக சொல்லியிருப்பேன் இது வந்து கீழே இறங்கிட்டு இருக்கு, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இறங்குதுன்னு. ஸ்ட்ரெயிட் லைனில் இறங்குதுனாலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் அந்த வீடியோவும் நான் அந்த கிளிப்பும் நான் இதில் காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முந்தின நாள் ரேட்டு வந்து இப்போ இறங்கியிருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 0.55 குறைஞ்சிருக்குன்னா நாளைக்கு வந்து கோல்டு ரேட்டு குறைய போகிறதுன்னு அர்த்தங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கணும். இப்போ வந்து இங்கே ஏறுது அப்படின்னா அப்போ இன்னைக்கு வந்து வாங்கணும். இதில் ஏறுற மாதிரி இந்த goldprice.org இன்னைக்கு நைட் வந்து ஏறுற மாதிரி இருக்குது, இல்லை ஆஃப்டர்நூன் ஏறுற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம ஊரில் முன்னாடியே வாங்கிடணும். இதில் இறங்குதுன்னா வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் டே வாங்கணும். இதுதாங்க. ஏன்னா இந்த goldprice.orgங்கிறது யூஎஸில் இருக்கிற சைட். இப்போது யூஎஸில் வந்து இப்போது நடக்கிறது நம்மளுக்கு நெக்ஸ்ட் டே அஃபெக்ட் ஆகும். மார்னிங் நடக்கிறது அவங்களுக்கு மார்னிங் நடக்கிறது நம்மளுக்கு ஆஃப்டர்நூன். தட் இஸ் இதில் வந்து நடந்து முடிஞ்சு ஒரு 1 hour 2 hours கழிச்சு தான் நம்மளுக்கு அப்டேட் ஆகும். இமீடியட்டாக அப்டேட் ஆகாது. ஸோ இதை வந்து ட்ராக் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து ஏற போகுதா இறங்க போகிறதா நீங்கள் பார்க்கலாம். இது வந்து யூஎஸ் வெப்சைட்டு. சென்னை லைவ் சென்னைன்னு ஒரு சைட் காமிச்சேன், அது வந்து சென்னை வெப்சைட். நைட் வந்து goldprice.org யூஎஸ் வெப்சைட்டில் அப்டேட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் அப்டேட் ஆகும். ஏன் அப்படின்னா அங்கே 12 மணிங்கிறது நம்மளுக்கு 9:30 மணி காலையில். ஸோ நைட் அங்கே நம்மளுக்கு காலையில் 9:30க்கு வந்து நம்ம சைட்டில் அப்டேட் ஆகும். ஸோ நைட்டு நீங்கள் அதே நைட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் goldprice.orgல பாருங்கள். மார்னிங் வந்து இந்த இடத்துல பாருங்கள், இங்கே 9:30க்கு இது அப்டேட் ஆகிருக்கும். அதே மாதிரி ஆஃப்டர்நூனும் அப்டேட் ஆகிருக்கும். இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா goldprice.orgல இறங்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சைட்டில் வந்து ஏறி தான் இருக்குது. நாளைக்கு வந்து அநேகமாக இறங்குமா இல்லையான்னு கரெக்டாக எப்போ சொல்ல முடியும்னா காலையில் 8:30 மணிக்கே அதை பார்க்க ஆரம்பிங்க. அதை வச்சு கண்டுபிடிக்கலாம்.